இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலரி பச்சடி. இதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு செலரி. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு இந்த செலரி ஸ்டிக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த செலரி ஸ்டிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 8 to 10 மினிட்ஸில் இது சீக்கிரமாகவே குக் ஆகிரும். இந்த செலரி ஸ்டிக் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் ஏற்ற ஒரு அருமையான வெஜிடபிள். வதங்கின காய் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள். இப்போ நான் இந்த ஒரு பஞ்சு செலரி ஸ்டிக்குக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த பவுடரையும் அந்த செலரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புளிப்புக்காக நான் இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். அதோட ஜூஸையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தாளிக்கிற கலவாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூட கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான செலரி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஹை ஃபைபர், லோ கேலரி உள்ள ஒரு ஹெல்தியான வெஜிடபிள். இதில் ஒரு டெலிஷியஸ் சட்னி இப்போது சிம்பிளாக ரெடி ஆயிருக்கு. இதை சூடான சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.